ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. எப்பொழுது இந்த எண்ணை தொட்டாயோ இந்நொடியிலிருந்து உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் முடிந்தே போனது. உன்னுடைய தலையெழுத்து என நீ அனுபவித்து கொண்டிருக்கும் கஷ்டத்திற்கு காரணம் நினைத்து கொண்டிருந்தாய் அல்லவா? அந்த விதியை தலையெழுத்தை நான் மாற்றி எழுதியிருக்கின்றேன். நல்ல காலம் நேரம் உனக்கு தொடங்கிவிட்டது. உன்னை யாரெல்லாம் துரும்பு என நினைத்தார்களோ அவர்களெல்லாம் நீ மலையாக இருப்பதைக் கண்டு வியக்கப் போகின்றார்கள். உன்னை யாரெல்லாம் மதிக்காமல் இருந்தார்களோ அவர்களெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய மதிப்பை கொடுக்க இருக்கின்றார்கள். நீ பட்ட அவமானங்கள் எல்லாம் இனி பூமாலையாக மாறக்கூடிய நேரம் வந்து விட்டது. அதனை நான் காண வேண்டும். நீ பட்ட கஷ்டங்களையெல்லாம் காண முடியாமல் உன்னுடைய தலையெழுத்தையை நான் மாற்றி இருக்கின்றேன். இனி நீ காண போகும் சந்தோஷத்தையும் பார்த்து பார்த்து மகிழப் போகின்றேன். என்னுடைய குழந்தை, நீ படும் கஷ்டத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மனதிற்குள் வலியையும் வேதனைகளையும் வைத்து கொண்டு பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் நீ தவியாய் தவிக்கும் பொழுது இந்த முருகன் துடியாய் துடித்து விடுகின்றேன். என் அன்பு குழந்தையே, இனி வரும் காலம் உனக்கு பொற்காலமாக இருக்கும். பல ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்து கொண்டே இருக்கும். உன்னை விலகி சென்று நினைத்தவர்கள் எல்லாம் தானாக உன்னை தேடி வந்து அன்பு பாராட்டுவார்கள். உன்னுடைய மனமானது குதூகலமாகவும் மகிழ்ச்சியாகவும் உன்னுடைய வாழ்க்கையை கொண்டாடி நீ மகிழக்கூடிய அளவிற்கு மாற உள்ளது. என்னுடைய பிரியமான பிள்ளையாக நீ முழுவதுமாக மாறிவிட்டாய். என்னுடைய தரிசனத்தை நான் உனக்கு ஆங்காங்கே கொடுத்தபடி இருக்கின்றேன். இல்லாதவர்களுக்கு நீ உதவி செய்ய முன்வர வேண்டும். உன்னுடைய புண்ணியங்களை நீ பெருக்கிக் கொள்ள முன்வர வேண்டும். பாவங்களின் பலனை இத்தனை நாள் கஷ்டங்களாக அனுபவித்து கழித்து விட்டாய். கர்மாக்கள் அனைத்தும் முடிந்தே போனது. புண்ணியத்தின் பலனை பெறக்கூடிய நாளாக இனி ஒவ்வொரு நாளும் நொடியும் உனக்கு அமையும். உன் கண்முன்னே நடக்கப் போகும் நிகழ்வுகள் எல்லாம் உனக்கு ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஏற்படுத்தும். இதெல்லாம் நடக்காது என்றல்லவா நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருந்தோம். இப்பொழுது அனைத்தும் நிகழ்ந்தபடியே இருக்கின்றதே முருகா, இது உன்னுடைய அருளால் நடந்தபடி இருக்கின்றது என்று எனக்கு தீபம் வந்து ஏற்றுவாய். தற்பொழுது பண தேவைகள் இருக்கின்றது அல்லவா? அந்த பண தேவைகள் எல்லாம் நான் அனுப்பும் நபர் மூலமாக உனக்கு தீர்த்து வைக்கப்படும். உன்னுடைய மனதிற்கு திருப்தியை அளிக்கக்கூடிய வகையில் எல்லா நிகழ்வுகளும் நடந்தேறும். அத்தகைய நிகழ்வுகளையெல்லாம் இந்த முருகன் நான் நிகழ்த்தி கொடுப்பேன். என்னை நினைத்துக்கொள், எப்பொழுதும் மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, ஒருவருக்காவது உன்னுடைய கரத்தால் நீ அன்னமிடு. உனக்கான உதவிகள் நீ எங்கிருந்தாலும் உடனுக்குடன் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். பசியில் இருப்பவர்களுடைய முகம் மலர்ந்தால் உன் வாழ்க்கை மலரும். என் அன்பு குழந்தையே, நீ பிறருக்கு காட்டும் அன்பானது எப்பொழுதும் பரிசுத்தமாகவும் தூய்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும். எந்த ஒரு போலித்தனமும் இல்லாமல், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறரிடம் அன்பை செலுத்து. அதுதான் உண்மையானது, நிலையானது, நிலைத்து நிற்கக்கூடியதாகவும் இருக்கும். வரும் நாட்களில் நான் கூறும் எல்லாம் உனக்கு நடக்கும். இந்த முருகனை நீ உணர்வாய். நான் உன்னோடு வாழ்கின்றேன் என்பதை நீ முழுவதுமாக புரிந்து கொள்வாய். பிரச்சனை என்று ஒன்று வந்தால் முடங்கி போகாமல் இந்த முருகனிடம் மனம் விட்டு பேச முன்வா. நான் உன்னுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பேன். பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பேன். நல்லதே நடக்கும்.